வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜோதி சம்பா சமையல், ஆப்பிள் உலகம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அது என்ன, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் இப்போ எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு. அதனால் இதை மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் இப்போ இது கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிக்கணும். காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் போகணுன்னாக்கா ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்திரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சமையல் செஞ்சு குளித்து இதெல்லாம் நீங்கள் ரெடியாகி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேட்டாக எழுந்திரிச்சா காயெல்லாம் நைட்டே அரிஞ்சு வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு உள்ள காயெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அரிஞ்சு கழுவி இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலையில் எடுத்து அதை சமைக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த காயெல்லாம் சமைக்கும் போது என்ன செய்யணுன்னாக்கா, கொஞ்சம் காலையில் இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு வேகப்பட்டால் தண்ணி அளவாக வச்சு, அப்புறம் சில பேர் இந்த புளியெல்லாம் அப்போ தான் ஊற வைப்பாங்க. அப்போ இந்த ஊறாது அவசரம்னு. அதனால் என்ன செய்யணுன்னா, அது கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது லீவ் நல்லா எப்பயாவது அந்த புளியை கொஞ்சம் முன்னாடியே வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி இது பண்ணி கொஞ்சம் நல்லா போட்டு விரிக்கணும். பேஸ்ட்டு மாதிரி நல்லா கிண்டி ஆற வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்பப்போ சாம்பார், ரசம் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் வேணுங்கிற அளவு எடுத்து போட்டு கரைச்சி செய்யறதுக்கு. பூண்டு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்பயே நீங்கள் அதெல்லாம் உரித்து மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி படாமல் பூண்டு இஞ்சி கொஞ்சம் ரெண்டும் சம அளவு எடுத்து அரைச்சி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் எடுத்து சமைக்கிறதுக்கு. அப்போ உடனே நம்ம அதை அரைக்கணுங்கிறது இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இப்போ ரசப்பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். உப்புமா கிண்டணும் காலையில் அப்படின்னாக்கா உடனே அப்பா வறுத்துட்டு இல்லாமல் முன்னாடியே நம்ம ரவா எல்லாம் எடுத்து முன்னாடியே கொஞ்சம் இது கிடைக்கிறப்ப வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம்னா டக்குன்னு போட்டு அதை கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த காயெல்லாம் அரிஞ்சு வச்சு அது மாதிரி நீங்கள் பஜ்ஜி போடணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ கடலை மாவு அரிசி மாவையும் போட்டு கொஞ்சம் அது ரெண்டுமே கலந்து வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இது ஒரு 2 பங்குனா அது ஒரு 1/4 பங்கு அரிசி மாவு கலந்து பருப்பு பொடி போட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு கலந்து நம்ம ரெடிமேடாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துக்கு நமக்கு வேணுங்கிறப்ப எடுத்து டக்குன்னு அதை எடுத்து கொஞ்சம் தோசை மாவுக்கு கலந்துக்கணும். பஜ்ஜி மாவுக்கு, தோசைக்கு இட்லி கரைக்கிற அந்த மாவு இருக்குல்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து கலந்தோன்னா நல்லா புஸ் நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பாவக்காயெல்லாம் சமைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ இந்த புளி உப்பு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை அதில் ஊற்றி அரிஞ்சு போட்டு நல்லா ஊற வச்சு சமைச்சோம்னா கசப்பு இருக்காது. அது நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத போது பார்த்திங்களா, பீட்ரூட் சேர்த்துருவான். நல்லா பீட்ரூட்டை திருவி நல்லா அது அல்வா மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா அது நம்ம ஸ்கூல்லாம் விட்டு வந்தோன்னா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. ஹீமோகுளோபின் வரும், அதுவும் நல்லா இதாக இருக்கும். அது மாதிரி அப்புறம் இந்த சில பேர் இதெல்லாம் சமைக்கும்போது தீ நிறைய வச்சுருவாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அப்படியே பாத்திரம்லாம் பால் பாத்திரம் இதெல்லாம் அப்படியே போகிற அவசரத்தில் அப்படியே காந்தி இதாகிடும். அதனால் எப்பயுமே தீயை சீராக வச்சுக்கிட்டிங்கனாக்கா பாதி அளவு தீ வச்சு குறைச்சி வச்சு செஞ்சாங்கன்னா நமக்கு நம்ம எந்த ப்ராப்ளம் வராமல் நல்லா செய்யலாம். அப்புறம் இந்த குக்கர் சில பேர் சமைச்ச பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளர கரை மாதிரி இதாக இருக்கும். அதை வளர்க்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கு என்னென்னா, இந்த எலுமிச்சம்பழம்லாம் நம்ம புழிஞ்சி சாதத்துக்கெல்லாம் வச்சுருக்கணும். அதை தோல் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் போயிடும், ஈஸியாக இருக்கும். அது இப்போ சில பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அடைக்கெல்லாம் ஊற வச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ இருந்தாலும் சரி அந்த அரிசியை எடுத்து
மிஷினில் கொடுத்து 1 கிலோவுக்கு ஒரு கிலோ இப்போ கழுவி காய போட்டிங்கனாலும் சரி, அப்படியே வேணும்னா கழுவி காய போட்டால் நல்லாயிருக்கும். அந்த அரிசியை எல்லாம் இட்லி அரிசி இந்த அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 20 மிளகா போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட்டு பெருங்காயம் இருந்தாலும் அதையும் போட்டு, கொஞ்சம் பருப்பெல்லாம் ஒரு 1 கிலோன்னா அதுக்கு வந்து 200 பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பயத்தம்பருப்பு போட்டு அரைச்சிக்கிட்டு வந்து நம்ம ரெடிமேடாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அதில் ஒரு டம்ளர் என்கிற அளவு எவ்வளவோ அதை எடுத்து போட்டு அப்படியே தண்ணியில் கரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாக்கா, அதுக்கு வேண்டிய வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு, உப்பெல்லாம் போட்டு, இது போட்டு பெருஞ்சீரகம், சோம்புலாம் போட்டு நமக்கு வேணுங்கிறத அதில் போட்டு அடையாக ஊற்றிக்கலாம். ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு. அது மாதிரி இப்போ இட்லி வந்து காலையில் செய்யறதுக்கு சில பேர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, மாவு அரைக்க முடியல. அதுக்கு என்ன செய்யலாம்னா, நீங்கள் இந்த புழுங்கல் அரிசி இருக்குல்ல, எடுத்து கொஞ்சம் மில்லில் கொடுத்து கழுவி காய போட்டிங்கனாலும் சரி, இல்லைன்னா நல்லா இருந்ததுன்னா அப்படியே கொடுத்து நல்லா நெய்ஸாக ரவா மாதிரி அடிச்சுட்டு வந்து வச்சுக்கணும். அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த 1 கிலோவுக்கு ஒரு 1/4 படி உளுந்துன்னு கணக்கு பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் பரபரன்னு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ரவா மாதிரி அரைச்சிட்டு வந்து ரெடிமேடாக வச்சுக்கிட்டா, அதை நம்ம முதல் நாள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதை போட்டு நல்லா கரைச்சி வேணுங்கிற பார்த்து தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பார்த்து கரைச்சி வச்சு காலையில் அதை குளித்த பிறகு அதை இட்லியை ஊற்றி சாப்பிட்லாம். அது வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அப்புறம் வந்து இந்த தேங்காயெல்லாம் வந்து சட்னிக்கு வேணும்னா அதை வந்து நீங்கள் திருவி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதை எடுத்து அப்படியே போட்டு சீக்கிரம் அரைச்சிடலாம். இல்லாட்டி போனால் அதை அப்படியே மூடியாக இருந்ததுன்னா போட்டு கட் பண்ணி போட்டு அதை செய்யணும். அது இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சமைக்கும் போது செய்யணும். அது எல்லோரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஜோதி சம்பா சமையல் ஆப்பிள் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.